வணக்கம் வீவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட்டு வடை. கேரட்டுக்கு ஒரு கால் கிலோ கேரட் எடுத்து இப்படி துருவி வச்சுருக்கேன். அதுக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். உடச்சக்கடலை ஒரு கால் கப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா பொடி பண்ணிக்கணும். இப்போ கேரட்டு, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா செஞ்சுக்கணும். இப்போ உடச்சக்கடலையும் கூட போட்டு நல்லா விரவிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி போட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். வடை தட்டுற அளவுக்கு பதம் வரணும். தட்ட வரலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா குட்டி நல்லா தட்டி வைக்கணும். எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு காட்டுறேங்க. இன்னொன்று காட்டுறேன். ஒரு உருண்டை பிடிச்சிட்டு எண்ணெய் காஞ்சிச்சு. நான் வடையை தட்டி வச்சுட்டு போட்டுக்கணும். தீயை குறைச்சி வச்சிடணும். மிதமான தீயில் தான். என்ன காயெல்லாம் கொஞ்சம் வேகணும்ல. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணுங்க. பாருங்கள், ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் செவந்தோடனே எடுக்கணும். பாருங்கள், ரெண்டு பக்கம் நல்லா செவந்துச்சு. இப்போ எடுத்துட வேண்டியதுதாங்க. பாருங்கள், கேரட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மொறுன்னு நல்லா சாஃப்டாக, மேலே மொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்குதுங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெது வடை பார்த்துருக்கோம், மசால் வடை பார்த்துருக்கோம். இது கேரட்டு வடைங்க. டேஸ்ட்